கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய தயவு, அவருடைய விலையேறப்பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான தெய்வீக சத்தியப்பாடத்தை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அன்பின் பரலோக தேவனுக்கு நாம் மீண்டுமாக கூட நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரம் ஏழைக்கிழமை அன்று கூட பார்த்துக்கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 1000 ஆண்டு அரசை கொடுத்தனால தெய்வீக சத்தியப்பாடத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு புத்தகம் என்ன பண்ணுறோம், தியானம் செய்து கொண்டு வருகிறோம். எந்த புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய சுவிசேஷ புத்தகமா, அதில் எத்தனை அதிகாரம் பார்த்துட்ருக்கோன்னா 24ஆம் அதிகாரத்தினுடைய விஷயங்களை பார்த்துட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மத்திய 24 முக்கியமான விஷயங்கள் காணப்படுது. நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது முன்கூட்டியே அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன பண்ணுங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் பார்க்குறோம். நம்ம அதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். என்ன பார்க்கும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டி என்ன பண்ணுறாங்கன்னா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவருடைய ஸ்ரீஷல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா? அவங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்ற கேள்வி கேட்கும்பொழுது அப்படி ஆண்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பாட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அழகாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்க்கும்போது, அதே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விஷயங்களை பார்க்க போகிறோம். எத்தனை பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடந்த வாரத்தில் பார்த்த விஷயம் ஞாபகம் இருக்கு இல்லையா நமக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் வசனம் 23ஆம் வசனத்திலிருந்து, அதாவது 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் முதல் 28 வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த வசனம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிசெப்ஷன் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அறுவடை கால பகுதிக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய வஞ்சனைகளை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், கடந்த வாரத்தில் பார்த்த ஒரு வசனம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாள் இருக்காதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க சொன்னாங்க. அப்படின்னா ஓய்வு நாள் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மாறிக்காலம் கண்டுபிடிச்சோம். ஏன் ஆண்டவங்க இதை பேசுகிறாங்கன்னா, இது யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்களா? நம்மளை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் ஓடி போவது மாறிக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாறிக்காலம் என்பது என்ன சீசன்? வின்டர் சீசன். அப்படின்னா குளிர்காலம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பதில், வின்டர் சீசன். மகா உபத்தத்துடைய காலப்பகுதி வரப்போகுது. நீங்கள் ஓடி போவது மகா உபத்தத்துக்கு முன்னாடியே ஓடி உங்களை ஓடத்தை நிறைவு செஞ்சுருங்க. மாறாக இப்போ அறுவடை காலப்பகுதி நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் கோதுமை என்ன பண்ணப்படுது, அறுக்கப்பட போகுது. இங்கேயே ஓடி முடிச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் இது ஓட்டத்தை முடிக்காமல் இந்த அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகா உபத்தை ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த காலம் ஓடிட்டிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க, என்ன போக முடியாது, ஃபஸ்ட்டு சபையாக போக முடியாது. ஏன்னா அந்த மாரிக்காலம் பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது ஓய்வு காலம். அப்படின்னா ஓய்வு நாள் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துன்னு பண்ணுவாங்க சொல்லியிருக்காரு இல்லையா, நமக்கு 1000 இயர்ஸ் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கிடச்சிரும். என்ன ஆரம்பிச்சிடும், வெளியே ஒரு ராஜ்யம் ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஓடி போவது எந்த ஒரு பிரோஜனம் இருக்காது. ஆகையால் நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு இருக்கவே கூடாதுன்னு சொல்ல. அப்படின்னா நம்ம எப்போ தான் ஓடணும், இந்த காலப்பகுதிக்குள்ளே ஓட வேண்டியது அவசியம் என்பதை கர்த்தராகிய இயேசு பண்ண நமக்கு தெளிவாக சொல்லிட்டான் பார்த்தோம். அப்படின்னா இப்போ பார்க்க போகிறது ஒரு விஷயம், போன வாரம் பார்த்தோம் இல்லையா, திரும்பி ரீகால் பண்ண என்ன பார்த்தோன்னாக்கா 1874 ஹார்வெஸ்ட் ஆரம்பிக்குது இல்லையா, அதிலிருந்து இயேசு என்ன பேசினாங்கன்னா சமாராஜ்யம் ஸ்தாபிக்கிற வரைக்கும் ஒரு அவுட்லைன் காமிச்சார் இன்னும் நடக்க போகுதுன்றது. இப்போ அப்படியே போயிட்டு திரும்பி உள்ள என்ட்ரு ஆகிறார். எங்கே தெரியுங்களா, திரும்பி என்ன சொல்கிறாருன்னா மத்திய 24ல் 23ஆம் வசனத்துலேருந்து 28 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, த டிசெப்ஷன் ஆஃப் த ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை கால பகுதிக்குள்ளே மிகப்பெரிய வஞ்சனை நடக்க போகுது. அதை பற்றி தான் பேச ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 1874 அப்படியே சுற்றி வந்தார். திரும்பி எங்குள்ள வந்துட்டா பார்த்தீங்கன்னா அதே ஹார்வெஸ்ட்குள்ளே வந்துட்டார். வந்து நடக்க போது சொல்கிறாருனாக்கா மிகப்பெரிய ஒரு வஞ்சனை ஏமாற்ற ஒரு நடக்க போகுது அப்படி சொல்கிறாரு. எப்படி நடக்க போகுது ஆண்டு பார்க்கும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரம் 23. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். பாருங்க, அப்பொழுது அதாவது இந்த அறுவடை கால பகுதிக்குள்ள கூட மிகப்பெரிய வஞ்சனை எப்படி காணப்படும் சொல்றாருன்னா, அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது, இந்த அறுவடையின் காலப்பகுதிக்குள்ள ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த ஸ்டேஜ் சொல்லப்பட்டிருக்கு. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னாலும் பண்ணாதீங்க, நம்பாதீங்க என்று ஃபர்ஸ்ட் சொல்கிறார்.
அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்து மிகப்பெரிய தவறான ஒரு வஞ்சனை காண்பிக்கப்படும். நான் இந்த மாதிரி தான் வருவேன்னு சொல்லி யாரோ பேசினாங்கன்னா நீ என்ன பண்ணாதீங்க, ஒருபோதும் நம்பாதீங்க. காரணம் பார்க்கும்போது அவர் தெளிவாக சொல்கிறாங்க, கிறிஸ்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எப்போ பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கம்மிலே பேசிகிட்டு இருக்காங்க. 2ஆம் வருகை குறித்து மிகப்பெரிய வஞ்சனை காணப்படும். மாற்றி மாற்றி பேசுவாங்க. கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாயும் சொன்னால் நம்பாதீங்கன்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை யார் சொல்லுவாங்க அப்படின்னு கீழே எழுப்பணும் இல்லையா? இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு வகுப்பார் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வகுப்பார் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. சாதாரண யாரும் பேச மாட்டாங்க இல்லையா? அப்படின்னா யாரோ வகுப்பார் பேச போகிறாங்க, அவங்கள குறித்து இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகுப்பார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரம் 24. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வார்கள். பாருங்க, ரொம்ப வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால், ஒரு பகுதி பிரிச்சுக்கலாம். கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, அடுத்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இங்கே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். யார் முத்தில் பண்ண போகிறாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக கூடுமானால். அப்படின்னா போன வாரம் வசனம் படித்தேன் இல்லையா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க யார்? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்படின்னா மகா உபத்திரம் யாருமே குறைக்கப்பட போகுதுன்னா இஸ்ரேல் மக்கள் முன்னே குறைக்கப்பட போகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட யாரும் பார்த்தீங்கன்னாக்கா யாருங்க? சபை ஜனங்கள். அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் யார் அந்த கள்ள கிறிஸ்துக்கள், யார் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள். நம்ம வசனம் படிச்சிருப்போம் இல்லையா, எழும்பி. அப்படின்னா அந்த எழும்பின்ற வார்த்தை நல்லா உட்கவனிக்கும் போது ஒரு விஷயம் புரியுது. அப்படின்னா ஏதோ ஒரு வகுப்பாரம் பண்ண போகிறாங்க, எழும்பி வர போகிறாங்க. நம்ம அநேக வசனம் படிச்சிருப்போம் இல்லையா, சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எழும்பினா அப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு ரூலிங் பண்ண போகிறாங்க, ஒரு அத்தாரிட்டி கையில் எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படின்னா யார் எழும்ப போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா, ஃபால்ஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். கேத்தலிசம் ப்ளஸ் ப்ரொட்டஸ்டன்ட், இந்த 2 அமைப்பு என்ன பண்ண போகிறாங்கன்னா எழும்பி வர போகிறாங்க, மிகப்பெரிய வல்லமையாக மாற போகிறாங்க. எழும்பி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா சொல்கிறாங்க வசனம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வஞ்சிக்கத்தக்கதாக மிகப்பெரிய அடையாளம் அற்புதம் செய்வாங்க வசனம் இருக்குது. இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், நமக்கு தெரியும் இல்லையா யாரை வஞ்சிக்க போகிறாங்கனாக்கா, லாஸ்ட்டை பார்க்கும்போது ஈவன் த எலெக்ட். அப்படின்னா சர்ச் கிளாஸ். இதுக்கு பிரதர் என்ன கொடுக்குறாங்கன்னா, எலெக்ட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பேர் கொடுக்க பார்த்தீங்கன்னா சீல்டு செயின்ஸ் கொடுக்குறாரு. அப்படின்னா முத்தரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். இப்போ நம்மளுடைய கேள்வி வசனம் படித்தோம் இல்லையா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிப்பான் வசனம் இருக்குது. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, அந்த சீல்டு செயின்ஸை முத்தரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை ஏமாற்ற முடியுமா, வஞ்சிக்க முடியுமா? முடியாது. எப்படி சொல்கிறீங்க? ஓகே, அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் பார்க்கும்போது சீல்டு செயின்ஸு, அவங்கள ஏமாற்ற முடியாமல் பார்க்குறோம். ஆனால் அப்போ யார் மாட்டிப்பாங்க? அப்போது அந்த சீலிங்கில் சரியாக இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் பார்த்தோன்னா திரள் கூட்ட வகுப்பாரில் மாட்டிப்பாங்க. அதில் யார் மாட்ட மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா, தேவனால் முத்தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மாட்ட மாட்டாங்க. மாறா அந்த வீக்னஸ் இருப்பாங்கள்ல, அந்த பெரிய அற்புதங்களை கண்டு அந்த அதிசயத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் மாட்டிப்பாங்க. யாரும் பார்க்கும்போது திரள் கூட்ட வகுப்பார் மாட்டிப்பாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய அடையாளம் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பார்ட்டாக. எப்படி பண்ணுவாங்க பார்க்கும்போது மிகப்பெரிய அந்த போதனை, சத்தியத்துக்கு மாறாக பேசக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது அநேக ப்ராஃபிட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு விஷயமா காணப்படுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தோம் இல்லையா, ஆர்சி மற்றும் ப்ரொட்டஸ்டன்ட் 2 பேரோட அமைப்பு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைக்க போகிறாங்க. கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராசஸ், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது.
அப்படின்னா இவங்க சேரும் போது ஏன் இந்த சம்பவம் நடக்க போகுது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷனில் படிச்சிருப்போம் இல்லையா, 16-12 வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 16:12 ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. பாருங்க, தெளிவு வசனம் இருக்குது, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த 2 பேருக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வரப்போகுதுன்னு ரெவலேஷன் படிக்கிறோம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போச்சு. அப்படின்னா யார் ஊத்துறாப்போ? ஆறாம் தூதன் என்ன ஊத்துறாங்க? இந்த 14 ஃபுல்லாக படிப்பு இல்லையா, வாதியை ஊத்துறாரு. ஒவ்வொரு தூணும் வாதியை ஊற்றும் போது இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ யார் ஊத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் தூதன் தன் கலசத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை ஊத்துறாங்க. ஊற்றக்கூடிய சபை எந்த சபை பார்த்தீங்க, எந்த கால பகுதிங்களா? 7ஆம் கால சபையில் ஊத்துறாரு. நல்லா கவனிக்கணும். ஆறாம் தூதன் எந்த கால சபையில் ஊத்துறான்னு பார்த்தீங்கன்னா ஐப்ராத், அப்படின்னா 7ஆம் கால சபையில் ஊத்துறாரு. நம்ம நோட் பண்ணோம், ஐப்ராத் என்ற அந்த விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஐப்ராத் என்ற வார்த்தை எங்கெல்லாம் படிச்சுட்டு இப்போ நம்ம 4-6 பாடம் கேட்டிருப்போம் இல்லையா. 1 முதல் 6 பைசோன், கீகோன், இதேக்கேல், ஐப்ராத். அப்படின்னா ஐப்ராத் என்னும் நதி மேலே ஊட்டுறாங்க. இப்போ இந்த ஐப்ராத் நதி வந்து பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா, எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா லிட்டலான பாபிலோன். அப்படின்னா அந்த பாபிலோனுக்கு மிகப்பெரிய சொத்து எதுதான்? இதுதான், அந்த நதி தான். அந்த நதியின் மூலமாக தான் விவசாயம் பண்ணப்படுறது, செழிப்பாக இருக்குது, செழிப்பாக பாபிலோன் உயர்த்தப்பட்டிருந்துச்சு. எப்படி பாபிலோன் ராஜ்யம் மிகப்பெரிய செழிப்பு காரணம் அந்த நதியோ, அந்த நதி யார் டைவர்ட் பண்ணீங்களா, டைவர்ட் பண்ணி உள்ள ஒருத்தர் என்ட்ரானா பார்த்தீங்களா, கோரேஸ் ராஜா. நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செகண்ட் கன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நதியை பிரிக்கக்கூடிய விஷயம் பார்க்குறோம். இப்போ இங்கே பார்க்கப்படும் போது இந்த பாபிலோனுடைய பேஸ்மெண்ட்டு எங்கே தான் பார்க்கும்போது அந்த வாட்டர் சோர்ஸ் தான். அதான் மிகப்பெரிய சொத்து. நம்ம அந்த நேரில் பார்க்குறோம் இல்லையா. அப்படி பொருளை பார்க்கப்படும் போது அந்த நதி, அந்த தண்ணீர் யாரை அடையாளப்படுத்துகிறாங்க? அந்த பாபிலோன் இன்னைக்கு யாராக்குறாங்க? அங்கேருந்த பாபிலோன் இன்னைக்கு யாருங்க? ஒரே வார்த்தை சொன்ன போனால் பெயர் கிறிஸ்துவ மண்டலம், மிகப்பெரிய மகா பாபிலோன். அதுக்கோட சோர்ஸ் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் அங்கே. அப்போ இங்கே யார் வாட்டர்? ஜனங்கள் மத்தியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவங்க என்ன ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அதுக்கு முழு பக்கபலமாக இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜனங்கள் தான். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல், அந்த எக்கனாமிக் இல்லாமல் என்ன பண்ண முடியும், அவங்களால நிற்க முடியாது. நாங்கள் தான் பேர் இங்கே செல்வ செழிப்பாக நிற்கிறோன்னு பேச முடியாது. அப்படின்னா இவங்க ஏன் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்குள்ள மிகப்பெரிய வாதை உருவாக்கப்பட போகுது. ஏன் தெரியுங்களா? ஆறாம் தூதன் என்ன பண்ணுறாருங்க, தன் கலசத்தில் உள்ளது என்ன பண்ணுறாரு, எது மேலே ஊற்றுறாரு? நதி மேலே ஊற்றுறார். அப்போ நதி மேலே வாதை உண்டாக்கப்படும் போது எங்கே வாதை ஆரம்பிச்சிடும்? யார் மத்தியில் பிரச்சனை உண்டாகிடும்? அந்த ஜனங்கள் மத்தியில் பிரச்சனை உண்டாகிடும். உண்டாகிடுச்சுன்னா யாருக்கு ப்ராப்ளம்? இப்போ நான் யார் நம்பியிருக்கிறேன்? முழுக்க முழுக்க ஜனங்கள் யார் நம்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஹெட்டு, அவங்க நம்பியிருக்கிறாங்க. இப்போ ஆறாம் தூதன் இது ஊற்றுறாரு இல்லையா, வாதையை ஊற்றும் போது யார் ஊற்றுறாருன்னா ஜனத்தின் ஐப்ராத் நதியில் ஊற்றுறாங்க. அது நதி வற்று போயிட்டு படித்தோம் இல்லையா. அப்போ ஜனங்கள் மேலே வாதையை உண்டாயிடுச்சுன்னா அவங்க என்ன ஆரம்பிச்சிருவாங்க, பிரச்சனை ஆரம்பிக்கும் இல்லையா. ஆரம்பிக்கும் யாருக்கு தலைவலி, யாருக்கு பிரச்சனை? அந்த செல்வ செழிப்பை நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த அமைப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனை அடி விழ போகுது. இந்த ப்ராசஸ் தான் பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஆர்சி ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஏன் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் எழுந்து கொந்தளித்து அவங்க என்ன பண்ணுறதுனால அதை மேனேஜ் பண்ண முடியாதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பவர் தேவைப்படுது, லூஸ் ஆகுது இல்லை. அந்த அதிகாரம், அந்த தோரணை, அந்த வல்லமை லூஸாக அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கூட்டணி அவங்க சேர்க்கணும். அதுக்குள்ளே டைப்பை போட்டால் தான் மீண்டும் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த அதிகாரத்துக்கு வர முடியும். வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மக்களை மீண்டும் கண்ட்ரோலில் வைக்க முடியும் பார்க்குறோம். அப்படின்னா இதை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த 2 அமைப்பும் யார் கூட சேருவாங்க போயிட்டு, நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான்.
வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பாருங்க, அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் 1, 2வது மிருகத்தின் வாயிலும், 3வது கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஸோ நமக்கு தெரியும் இந்த வலு சர்ப்பம் யார், மிருகம் யார், கள்ள தீர்க்கதரிசி யார். நீங்கள் சொன்னால் தான் அடுத்த சைடு நான் போடுவேன். வலு சர்ப்பம் சரியா தவறா? வலு சர்ப்பம் சிவில் கவர்மெண்ட், மிருகம் போப் மார்க்கம், கள்ள தீர்க்கதரிசி ஃபெடரேட்டட் ப்ராட்டஸ்டன்ட். அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட. இப்போது அந்த அமைப்புக்கு நிறைய டிவிஷன் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று சேரணும். சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் அமைப்பு அடுத்து யார்கிட்ட போய் சேரணும்னா போப் மார்க்கத்தை சேரணும். சேரும்போது தான் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள சேர்த்துனாங்களா. சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பேரும் யார்கிட்ட போய் டைப் போடுவாங்க? நான் கேட்டுங்க, சிவில் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? போயிட்டு டைப் போடும்போது தான் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? மிகப்பெரிய அதிகாரம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதிகாரம் இழக்கப்படுச்சு. காரணம் 6ஆம் தூதன் என்ன பண்ணிட்டாங்க? ஐபிராத் நதி மேலே ஊற்றுறதுனால அந்த வாதி அதிகமாக பற்றி இருந்ததுனால மக்கள் வற்றி போயிட்டாங்க, புரட்சி போயிடுச்சு, ஆப்போசிட் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் மக்கள் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா என்ன ஒரே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ம் சேரணும். சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்ட டைப் போடணும். இப்போ அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அடுத்து சொல்கிறாரு, ஏன் அந்த அசுத்த ஆவிகள் தவளைக்கு ஒப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கு? தவளை மீன்ஸ் நம்ம நிறைய தவளை பார்த்துருப்போம் இல்லையா, சத்தம் போட்டு. கரெக்டு தான், தவளை ரொம்ப தெரியல அவருடைய கரெக்ட். அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தவளை பார்க்கும்போது அவர் மவுத் நமக்கு தெரியும் இல்லையா, வாய் எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். தவளை பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவளைக்கு ஒப்பான 3 பரிசுத்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அப்படின்னா 3 விஷயமான ஒரு விஷயம் வெளிப்படுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்க்கும்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, த மவுத் இஸ் அ மெசேஜ். வாயத்திருந்து என்ன பண்ணுவாங்க? போதிக்கக்கூடிய விஷயங்கள், மெசேஜ் கொடுக்கறது. எப்படி கொடுப்பாங்கன்னா ஆர் டாக்டரின்ஸ், சத்தியம் கொடுக்க போகணும். எப்படின்னு பார்க்கும்போது அண்ட் ஆர்டர் ஃப்ரம் எ சுப்பீரியர். அவங்க பேசக்கூடிய போதனை சத்தியத்தை எப்படி பேசுவாங்கன்னா ஒரு கட்டளையாக பேசுவாங்க. வாயை திறந்தாலே அதிகார தோரணை காணப்படும். இது நடந்தே ஆகணும், இப்படி தான் இருக்குன்றது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வல்லமை சிவில் பர் வாங்கின உடனே இப்படி தான் ஆனால் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி இங்கெல்லாம் வந்துருங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசினாலும் அப்படி தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கப்படும் போது நமக்கு தெரியும் தவளுடைய அந்த விஷயங்கள். அந்த வாயின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் பாயிண்ட்டு தவளைகள் பெரிய வாய்கள் உடையவை நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை பரிசாற்றுபவை. அப்படின்னா அவங்க வாயை திறந்தாலே தாழ்மைன்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆளுகை ஆளுகை ஆளுகை, வழிநடத்துதல், முதன்மையான பெருமையான மேட்டுமையான நான் தான்ன்ற எண்ணத்தை என்ன பண்ணுவாங்க? சரியாக பதிவு பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய விஷயமா. தான் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள். நெக்ஸ்ட் பார்க்கப்படும் போது தவளைகளுடைய கண்களை பார்த்துக்கலாம் பெருசாக எப்படி இருக்குது? பெருசாக இருக்கு இல்லையா? அதே தானே பார்த்தோன்னா நாங்கள் தான் ஸ்காலர், மிகப்பெரிய ஞானவான்கள் அப்படின்னு மற்ற மத்தியில் காட்டக்கூடிய ஒரு தன்மை. எங்களால் மட்டும்தான் அது செய்ய முடியும், மற்றவங்களுக்கு அது இல்லை, நாங்கள் மிகப்பெரிய ஞானவான்கள், மிகப்பெரிய ஸ்காலர்ன்றதை அடையாளத்தை என்ன பண்ணுறாங்க? வெளிப்படுத்தக்கூடிய தன்மை காணப்படுது. நெக்ஸ்ட் பார்க்கப்படும் போது 3ஆவது விஷயம், தவளைகள் தன் பிரசனத்தை காட்டிக்கொள்பவை. நமக்கு தெரியும் இல்லையா, தவளை என்ன பண்ணோம்? நாங்கள் இருக்கிற என்ன பண்ணோம்? அதையே கத்தி கத்தி காட்டிக்கும். அப்படின்னா இவங்களுடைய ப்ரெசன்ஸ், நாங்கள் இருக்கிறோம், எங்களால் மட்டும்தான் அனைத்து செய்ய முடியும்ன்ற அந்த கூக்குரல். நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்படின்னா நான் இருக்கிறோன்ற அவங்களுடைய ப்ரெசன்ஸ் காணப்படும். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம், எங்களால் மட்டும்தான் செய்ய அப்படின்ற எண்ணத்தை காமிக்கக்கூடிய மனப்பான்மையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இது எல்லாம் ஏன் அவர் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வாசிக்கலாம். மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்தும் புறப்பட்டு வந்த அசுத்த ஆவிகளாகிய துர்போதனைகள் நம்பிக்கை இழந்த கிறிஸ்தவ உலகத்தை
ஒன்று சேர்க்கும் ஒரு வகை முயற்சியை எடுத்து காட்டுவதாக உள்ளது. பாருங்க, அதாவது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் ஸ்காலர், நாங்கள் தான் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கிறோம், எங்களை போல் யாரும் ஏன் அவங்கள பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போ தான் பதிவு பண்ணுறாங்க? சிவில் கவர்மெண்ட்கிட்ட டைப் போடுறதுக்கு அப்புறம், அந்த பவரை வாங்கினதுக்கு அப்புறம் பேசக்கூடிய பர்பஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆகிட்டாங்க மக்கள். என்ன ஆகிட்டாங்க மக்கள்? ஆறாமத்து என்ன பண்ணிட்டாங்க? ஐபராத் நதி மேலே என்ன பண்ணாங்க? வாதியை ஊற்றிட்டாரா? ஊற்றின உடனே என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? டைவர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆகுது, செழிப்பாக இருக்க முடியல. இப்போ மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்த்துட்டாங்க. ஆர்சி ப்ளஸ் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் யார் டைப்பை போடுறாங்கன்னா, சிவில் கவர்மெண்ட் டைப் போடுறாங்க. இப்போ அத்தனை பெற்றுக்கொள்கிறாங்களா? பெற்றுக்கொண்ட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அசுத்த ஆவிகளாய துர்போதைகள் நம்பிக்கை இழந்த கிறிஸ்தவ உலகத்தை ஒன்று சேர்க்கும் ஒரு வகை முயற்சியை எடுத்துக்கட இருக்குது. மீண்டும் அவங்க தன்னுடைய பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ்க்காகத்தான் இவங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? சீல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கி பற்றி பண்ண நீர் இருக்கு இல்லையா, மீண்டும் ஆக்கிரமிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய பிளானுக்காக தான் அவ்வளோ பண்ணுறாங்க. மக்களை ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க? தன் பக்கம் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி பார்க்குறோம். அப்படின்னா ஒரே விஷயங்கள். இதை பண்ணுன்னா மக்கள் வந்துடுவாங்களா? ஆல்ரெடி மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க, நீங்கள் மோசமாக தெரிஞ்சு போச்சு இல்லையா? தெரிஞ்சு போன மக்கள் மீண்டும் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வசனம் படித்தோம் இல்லையா, கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள எழும்பி, யாரும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்சி ப்ரொட்டஸ்டன்ட் எழும்பிட்டாங்க. எப்படி எழும்ப போகிறோம்? சேர்ந்துருவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக ஒரு பாட்டு அடுத்து படித்தோம் இல்லையா, மிகப்பெரிய அடையாளங்களையும் அற்புதம் செய்வாங்க. அப்படின்னா இந்த மக்களை தன் பக்கம் கொண்டு வரணும்னா அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராசஸ் எதுவும் பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் பண்ணால் தான் வருவாங்க மக்கள். சாதாரண வர முடியாது. இன்றைக்கி நடந்து கொண்டு பார்க்குறோம், நம்ம மிகப்பெரிய வல்லமையை பயன்படுத்தி என்ன பண்ணுறதுங்களா நடந்துட்டு நம்மளுக்கும் அனுபவம் இருக்கும் இல்லையா? பிசாசு துரத்துவது, பேய் ஓட்டுவது பார்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எப்படி நடக்குது? மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்போம். அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் யார் இப்போ இதை பண்ணுறா? நடக்குது, உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யார் பண்ணுறாங்கன்னா, சாத்தானுடைய முழு இன்ஃப்ளூயன்ஸு, அவனுடைய ஆதிக்கத்தின் வெளிப்பாடு தான் எங்கே பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்த பேர் கிறிஸ்துவனை பண்ணுறாங்க. தன் கட்டுப்பாடில் கொண்டு வருவதற்காக இந்தமாரி மிகப்பெரிய வல்லமையை பயன்படுத்தி மக்கள் என்ன பண்ணுறாங்க? தன் பக்கம் கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய முயற்சி. இது ஆரம்பித்து போயின்னு தான் இருக்குது, எந்த மாற்று கருத்தில். அவ்வளோ விஷயங்களும் பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா இந்த ஒரு பர்பஸ் தேவன் அனுமதிச்சிருக்காரா? ஏன் அனுமதிச்சிருக்காரா? நம்ம இப்போ கேள்வி கேட்போம். அவங்க 2 பேரும் சேர்றாங்க, ஓகே, சேர்ந்து மக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க வாதை ஊற்றுந்தால. இப்போ மீன் சேர்றாங்க, சேர்ந்து கவர்மெண்ட் டைப்பில் என்ன பண்ணுறாங்க? அதிகாரம் பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொள்கிற மீனை பண்ணுறாங்க, போயிட்டு மக்கள் எப்படி என்ன பண்ணணும்? தான் பக்கம் வரணும். ஓகே, வரும்போது என்ன பண்ண? மிகப்பெரிய மிராக்கல் பண்ணுறாங்கல்ல, பண்ணிட்டாங்க, மக்கள் நம்பிட்டாங்க. இதெல்லாம் என்ன கான்செப்ட்? இதெல்லாம் தேவன் ஏன் பார்த்து சும்மா இருக்கிறாரு, ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். என்ன பர்பஸ் நடக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளுடைய ஆவிகள். அதில் எந்த மாற்று கருத்தில் அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்களுடைய வல்லமை பயன்படுத்தி. ஆனால் அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை, ஒட்டுமொத்த ராஜாக்களையுமே நடத்தி கொண்டு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாள், த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் வருது இல்லையா, அந்த நாளுக்காக அங்கே நடந்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு போர், யுத்தம், அதற்காக கூட்டி சேர்க்கக்கூடிய பர்பஸ் தான் இது. சொல்லுவோம் இல்லையா, ஒரே கல்லில் அந்த மாதிரி ஒட்டு மொத்தத்தையும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அப்படியே ப்ராசஸ் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே மொத்தமாக கொண்டு வந்து ஒரே இடத்துல என்ன பண்ண போகிறாங்க? டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. நமக்கு தெரியலையா, தவளை தன் வாயால் கேடு எப்படி கேடும்? சத்தம் போட்டுனே இருக்கும். என்ன பண்ணும்? கட்டம்ப கண்டுபிடிச்சோம். அந்த மெத்தட் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய பிரசன்னம் நாங்கள் தான் இருக்கிறோன்ற சத்தம் போட்டு 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 தாங்களே வெளிப்படுத்தினா தாங்களே அழிவுக்குள்ளே போக போகிறதுடைய காரணமாக இருக்குது போகுது.
தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவி புறப்பு வந்துச்சிங்களா, வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா வெளியே அனுமதிக்கப்படுறது, வந்து என்ன பண்ண போகிறாங்க, லாஸ்ட் எங்கே போகிறாங்க, அந்த மகா நாளுடைய யுத்தத்தில் கலந்து மாட்டி அழிக்கப்படுற விஷயம் பார்க்குறோம். அப்படின்னா ராஜாக்களுடைய விஷயங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. என்ன பண்ணுறதுங்களா, எல்லாமே அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாக்கள் ராஜரீகமான விஷயம் எல்லாமே நடந்து கொண்டு பார்க்குறோம். எல்லாம் பழைய விஷயம் ரீகால் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் அமைதியாக அனுமதித்த பர்பஸு. இவங்க என்ன பண்ணணும், கூட்டு சேர்க்கப்படணும். தனித்துவமாக காணப்பட்டால் அது பண்ண முடியாது. அப்போ என்ன செஞ்சு ஆகணும், எல்லாரையும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் அவருடைய திட்டம் நிறைவேற்ற முடியுது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இந்த அற்புதம் செய்யக்கூடிய பிசாசின் ஆவியும் பார்த்தோம் இல்லையா, பிசாசுகளுடைய ஆவிகள் இப்போ யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் இவங்க, விழுந்து போன தேவ தூதர்கள். இப்போ இவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் எப்படி அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கட்டி வச்சிட்டார் இல்லையா, இது கர்த்தர் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த வசனம் நிறைவேறணும் இல்லையா, யார் தான் பண்ணும் பார்க்கும்போது பிசாசினுடைய ஆவிகள் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணணும், வந்துட்டு அந்த முதுமையாக இருக்காங்க இல்லையா, அவங்க மீது கிரியை செஞ்சு ஒட்டுமொத்த மக்கள் நம்ப வைக்கணும். அப்படின்னா இந்த அற்புதம் நடக்குது, அதிர்ஷ்டம் நடக்குது, ஏன் நடக்குது, அடுத்த கேள்வி. அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, ஏன் அனுமதிக்கப்படுது, இதெல்லாம் எங்கே பண்ணி முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற எல்லா விஷயமே மிகப்பெரிய போதனை மாற்றி அமைப்பதற்காக தான். சாத்தானும் அவனுடைய விழுந்து போன துணை என்ன பண்ண போகிறாங்கன்னா, பவரை பயன்படுத்தி மிகப்பெரிய மிராக்கள் பண்ணுறாங்க, நடந்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் என்ன பர்பஸ், மக்கள் நம்பி கூட போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட விசுவாசத்தை இன்னும் ஆணித்தரமாக போகிறதுக்கு எந்த விசுவாசங்களா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த மிராக்கிள்ஸும் போயிட்டுருக்கு. அவங்களோட மிகப்பெரிய ஃபெய்த் இதுங்களா, இயேசு கிறிஸ்து எப்படி வருவார், மாம்ஸில் அப்படியே இறங்கி வருவாங்க. அப்படியே ஜகஜோதி இறங்கி வந்தார்னா நம்மளை அப்படியே கூட்டு போடுவேன்றது தான் மிகப்பெரிய அவங்களுடைய பிலீவாக காணப்படுது. பேசுகிறாங்க, கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா, மாம்ஸ்லாம் இயேசு கிறிஸ்து வருவார், வந்து நம்மளை அப்படியே கூட்டு போகிற நம்பிக்கை இருக்குது. அதை நம்புன்னா ப்ரூஃப் காமிக்கவா, இந்த பாருங்க அவர் டச் அப்படின்னா என்ன ஆகுது, பார்த்துருக்குமா இல்லையா, பார்த்து இல்லையா. இப்போ கைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கோட்டை கைட்டு விசிறினார்னா பில்டிங் பொத்துன்னு வராங்க. இதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க இல்லையா, நடக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. எப்படி நடக்குதுன்னா, இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லம் இருக்கு இல்லையா, அவங்கள பயன்படுத்துகிறாங்க. அவங்க இறங்கி ஃபுல் ஃபிளிஜ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தினால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நம்பிக்கை வச்சு அப்படியே ஆர்வமாக காணப்பட்டு உள்ள போயிடுறாங்க. இது ஏன் போகிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றின மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். இயேசு கிறிஸ்து மாம்சத்துலாம் வருவார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து என்ன பண்ணுவார், நம்மளை அப்படியே அப்படி என்ன பண்ணுவாங்க, இருக்கிற வண்ணமாக அப்படியே கூட்டு. இதெல்லாம் அவங்களுடைய தவறான போகிறோம் தானே, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இது நம்ப வைப்பதற்காகத்தான் இப்படியே பரிசுத்த அப்படியே கொண்டு வர்றார். அப்படின்னா இதை குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே பேசியிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம், மத்திய 24, 25, 26. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இதோ அப்படின்னும் போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ சொல்ல வர்றார், இதோன்னா அப்போ பேசிட்டு வருவாங்க இல்லையா, பேசும்போது இதோ போது கர்த்தர் இயேசு முன்கூட்டியே பேசியிருக்கிறார். என்ன பேசுக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி பேசுவாங்களாம், என்னுடைய வருகை குறித்து வித்தியாசமான அடிப்படையில் போதிப்பாங்க, மாற்றி அமைப்பாங்க. எப்படி ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஆகையால் படிங்க, ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். பாருங்க, 2 விஷயம் பேசப்பட்டிருக்கு. அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வாருங்கன்னா, நீ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு புறப்பட்டு போகாதீங்க. நாங்கள் வனாந்தரத்தில் போய் இருப்பார், வேடிக்கை பார்க்க போவாங்களா, வந்துட்டாரோன்ற நம்பிக்கை வரும், போகாதீங்க. அடுத்து ஒருவேளை அங்கேயும் அவ்வளோ தூரம் போகணும், ஏசு எங்கே இருப்பாங்க, அரை வீட்டுகள் இருப்பாங்க சொன்னாங்கன்னா தயவுசு நம்பாதீங்க. அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த வனாந்திரம் அப்படி பார்க்கப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, முதல் பாயிண்ட்டு, ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவாங்கன்னா புறப்பட்டு போவாதீங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகை எங்கே நடந்துச்சு, முதல் வருகை எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் ஜெருசலேமில். ஓகே, அப்படி அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, முதல் வருகை இயேசு கிறிஸ்து எங்கே வந்தாரோ 2ஆம் வருகையும் எங்கே தான் நடக்கணும், ஜெருசலேமில். இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பண்ணுவாங்க, மாம்சுக்கு அப்படி இறங்கி வருவாங்கன்றத மிகப்பெரிய ஒரு கற்பனை போதனை காண்பிக்கப்படுது.
நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க நம்பிக்கை அப்படி தான். அங்கே தான் வருவாங்க. இந்தியாவுக்கு வருவார் இயேசு கிறிஸ்து சொல்ல முடியுமானா நம்ப மாட்டாங்க. அமெரிக்கா வருவாருன்னா நம்ப முடியாது. அப்படின்னு எங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்? அவர் எங்கே வசனம் படிச்சோம் இல்லையா, நீங்கள் பார்க்குற இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வரும்போது கம்பேர் பண்ணுறாங்க. இப்படி தான் பார்த்தீங்களா, இப்படி தான் போனார் இல்லையா, அப்போ எங்கே தான் வரணும், வேறு எங்கே வர முடியும், இங்கே தான் அப்படின்ற ஒரு போதனை காண்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னா மாம்ச ரீதியாக வருவாங்கன்றதையும், வனாந்தரம் பார்க்கும்போது ஒரு பிளேஸ் பர்டிகுலர் ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்து நிற்பார், அந்த பிளேஸ் காமிக்கிறாங்க. அப்படி வருவார் இயேசு கிறிஸ்து. வனாந்தரத்தை சொன்னால் போயிட்டாங்க, அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நிற்பார் அப்படின்ற மாதிரி காமிக்கப்படுது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒருபோதுமே நம்ப வேண்டாம், புறப்பட்டு போக வேணாம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்லுவானால் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. இந்த 2 விஷயம் நம்ம பயிற்சியில் இருக்கும்போது நம்ம நிறைய நம்பியிருப்போம் இல்லைங்களா. ஏன்னா வனாந்திரம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுடைய சபைக்குள்ளே மட்டும்தான் இருப்பான்ற எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, தரிசனமாவான்றதையும். இந்த அறை வீட்டுக்குள்ளே பார்க்கப்படும் போது இயேசு கிறிஸ்து மாம்சகிற வரத்து மட்டும் கிடையாது, எங்கேயும் காட்சி கொடுப்பாரு. நீ அறை வீட்டுக்குள்ளே பிரவேசி கண்ணை மூடி ஊக்கமாக ஜெபம் பண்ணி பாருங்களேன், அப்படியே ஃப்ரண்ட்டில் நிற்பா, அப்படி பிரகாசமாக வெளி தோன்றும். அப்படியே ஒயிட் ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க காணப்படும். பேசுகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி பேசும். அப்படின்னா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை வித்தியாசமாக போதிக்கிறத குறித்து இயேசு கிறிஸ்து முதலாவது தெளிவாக பேசிட்டு இருக்காரு. இப்போல்லாம் பேசுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிறா சொல்லும்போது நம்பி ஓடுறாதீங்க. அறை வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது நீ ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய காட்சி கொடுப்பா. அதே சொல்கிறாங்க இல்லையா, நான் இயேசு கிறிஸ்தை மீட் பண்ணன்ட்டு ரூமில் முட்டி போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருந்தேன், அப்படியே ஒரு உருவம் தொட்டுச்சு. எவ்வளோ கேட்டிருப்போம். நமக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு இல்லையா. இந்த விசுவாசத்துலாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்க பார்த்தா, பேர் சபைகள் அவ்வளோ நம்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாதுன்றதை இங்கே என்ன பண்ணுறோம், வான் பண்ணுறான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க இன்னும் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாம், அடையாளங்கள் பயங்கர அடையாளம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நான் பார்த்தேன் இல்லையா, அடுத்த பாயிண்ட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு இழுக்கக்கூடிய பாயிண்ட் இங்கே நிற்குது. எப்படி பிரதர் ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்படி அவங்க இழுக்கப்பட்டு போவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். இப்போது நடந்து கொண்ட சம்பவங்கள் என்பது சாதாரணமாக இருக்குது இல்லையா. நம்ம இது வரைக்கும் உதாரணத்துக்கு யூடியூப்பில் பார்த்துருப்போம், அநேக அற்புதம் அடையாளம் பார்த்துருப்போம், ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் யாரும் சேரல, யார் சேரல. ஓகே, அரசியல் விட்டுருங்க, சிவில் பவர். இவங்களும் ஒன்றும் சேராமல் இருக்கிறாங்களா. இவங்க 2 பேர் சேராமல் இருக்கும் போதே என்ன நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி உலகத்தில், இப்பேற்பட்ட மிராக்கள் நடந்துகிட்ருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அந்த வல்லமை பெற்றுக்கொண்டாங்கன்னா ரொம்ப உச்சக்கட்ட பீக்கில் இருக்கும் மிராக்கிள்ஸ். அந்த மிராக்கிள்ஸை பார்த்தா திரள கூட்டம் அப்படி மயங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதர் எப்பேற்பட்ட அதிசயம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன இல்லைன்றீங்க, இதெல்லாம் இதுவே வேறு மாதிரி, இதோட உச்சக்கட்டமாக இருக்கும். சேர்ந்து அத்தாரிட்டி வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் ஃபாலோ இருக்காங்க இல்லையா, உச்சக்கட்டமாக செயல்படுவாங்க. காரணம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இயேசுக்கு 2ஆம் வருகையை வித்தியாசமாக காண்பிக்கணும். அவர் வர்றது நிச்சயம்தான். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி தான் வருவார். சாத்தானுடைய முழு உருவத்தை வெளிப்படுத்தும். என்னதுங்களா, அவனும் ஒளியினுடைய தூதனன் தரித்து கொள்வானே பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா கிறிஸ்து மாதிரி யார் ஃபுல்லாக இருப்பாங்கன்னா, இதுக்காகத்தான் அந்த முழு திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தான் வருவார், பர்டிகுலர் பிளேஸில் வருவார், வீட்டுக்குள்ளே வருவான்ற மகத்துவமான தவறான போன பேசுவது காரணமே இதுக்காக தான். நமக்கு தெரியும் இயேசு வர மாட்டாங்க, மாம்சத்தில் வர மாட்டாங்க. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்க இல்லையா. இயேசு சொல்கிறார் இல்லையா, இப்படிலாம் போதிப்பாங்க, பேசுவாங்க, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசனம் பேசுவாங்க. நீ என்ன பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. சீல்டு சயின்ஸ் மாட்ட மாட்டாங்க, தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அதில் குறைவுப்பட்டவங்க இழுக்கப்பட்டு போவது வாய்ப்பு உண்டு. அவங்க தான் பார்க்குறோம் திரள் கூட்ட வகுப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு உச்சதமான ஒரு மிராக்கள் பார்க்கப்படும் போது அவங்களுக்கே வந்துடும், மேபி இது உண்மைதான் போல இருக்குது. ஏன்னா தேவனுடைய ஆவி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்கான்ற எண்ணத்தையே உருவாக்கிடும்ன்றதை வெளிப்படுத்த விஷயமா இருக்கு பார்க்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வர மாட்டோம்னு நமக்கு தெரியும். மாற அவருடைய பிரசனம் எப்படி தான் இருக்கும். வசனம் வாசிக்கலாம்.
மத்திய 24:27. மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஸோ நமக்கு தெளிவாக தெரியும், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை பரோஷியா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். நமக்கு தெரியுது மின்னல் இல்லைன்றது. லைட்னிங் அப்படி பார்க்கும்போது மின்னல் கிடையாது, அஸ்ட்ராப் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா த பிரைட் ஷைனர், மிகப்பெரிய ஒரு பிரகாசம். அது எப்படி உருவாகும், எங்கே தோன்றும் ஃபஸ்ட்டு? அது இதுக்கு என்ன சொல்லுவோம்? மின்னலா? சூரியன் தான் அந்த மாதிரி தோன்றும் இல்லைங்களா? அப்படின்னா கிழக்கில் தோன்றி என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சமாக உதிக்க ஆரம்பித்தா அப்படியே வெளிச்சம் கொடுத்து பிரைட்டாக வந்து எங்கே முடியும் அப்படின்னா, இது எதை பற்றி பேசப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாகிய இயேசுவை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்படி அவருடைய பிரகாசம் எப்படி தான் காணப்படுன்னா, ஏதோ பர்டிகுலராக வனாந்தத்தில் மட்டும்தான் காணப்படும் அப்படி இல்லை, ஏதோ அரை வீட்டுக்குள்ள மட்டும்தான் காணப்படும் அப்படி இல்லை. அப்படி வந்துட்டாருன்னா அவருடைய ப்ரெசன்ஸு ஒட்டு மொத்தம் அப்படி முழுசுன்னு பண்ணும், அப்படியே தெளிவாக காண்பிக்கப்படும். இதுதான் நம்ம கொடுத்த மிகப்பெரிய விஷயம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து வனாந்தத்தில் இருக்கிறார் அப்படின்னா அப்படி இல்லை, ஏதோ குறிப்பிட்ட ஒரு பிளேஸில் மட்டும் வந்து நிற்பாருன்றது தப்பு. அரை வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்ற தப்பு. மாறா அவள் எப்படி தான் காணப்படுன்னா, அவருடைய வருகை கிழக்கில் தோன்று அப்படி என்ன பண்ணும், மேற்கு பிரகாஷ் ரொம்ப அதிகமாக காணப்படும். அதான் பிரைட் ஷைனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லைட்னிங் கிடையாது, மின்னல் நமக்கு தெரியும் ஓகேங்களா. அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அவருடைய வருகையினுடைய பிரகாசம். இப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வருகை எதுக்கு? அவங்க தவறாக போதிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க, 1874 வந்துட்டா நமக்கு தெரியும். வந்துட்டு நமக்கு இயேசு கிறிஸ்து வந்த பர்பஸ் என்ன, ஏன் ரெண்டாம் வருகை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு எதுக்காக வரலன்னா உலகத்துக்காக, உலக மக்களுக்காக இயேசு கிறிஸ்து வரல. இட்ஸ் நாட் ஃபார் த வேர்ல்டு. இயேசு கிறிஸ்து அதுக்காக வரல. வாரம் எதுக்கு வந்தாங்க? இட் இஸ் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்ச். சபை நிறைவு பண்ணி கொண்டு போகுது அப்படி மிக பிரதானமான காரியம். அடுத்து பார்க்கப்படும் போது எது அழிக்கணும்? The world is being destroyed during this time, but the focus of God's efforts in the harvest to harvest. அப்படின்னா இந்த அறுவடையின் காலப்பகுதிக்குள்ள எதை அழிக்கணும்? அவர் அங்கே அழிப்பார். எப்போ அழிப்பாங்க? பாபிலோனை தான். எப்போ? அருமைதான். என்ன பண்ண அவர் வந்த நோக்கமே சபை என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். உலகத்துக்காக இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ண நிறைவேற்றி கொண்டு போகணும், முழுமையடை செய்யணும். அடுத்து பாபிலோனுக்கு மிகப்பெரிய அழிவு கொடுக்குறது தான் அவருடைய விஷயமா பார்க்குறதுலாம். எங்கே நடக்க போகுதுனாக்கா அவருடைய ரெண்டாம் வருகையில் உச்சகட்டமாக வரும்போது என் சுச்சுவேஷன், அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய முடிவு கொடுக்க போகிறாரு. இது நமக்கு தெரியும். அப்படின்னா இதை நம்பிக்கொண்டிருக்க நாம் எப்படி சொல்கிறாருன்னா, வசனம் வாசிக்கலாம். 28 பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்க. வந்த பர்பஸ் நமக்காக தான். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அதை கேட்டு கேள்விப்பட்டு அந்த மாதிரி தவறான போதனை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக தன்னை காத்துக்கொள்ளணும். அப்படி காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ள முடியும், நமக்கு எப்படி படிப்பினை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறாரு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்போ பிணம் என்றால் என்ன? வெரி குட். இன்னும் கூடுதலாக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபல் சத்தியம், அந்த சத்தியத்தினால மட்டும்தான் மீட்பு. கரெக்டுங்களா? சத்தியம் தான், எந்த மாற்றுக்கிறது இல்லை. எந்த ட்ரூத்தும் பார்த்தோன்னா அவருடைய ரேன்சம், அந்த மீட்பின் கிரையன் தான் ஒருத்தனை உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய ப்ராசஸ். அந்த ஈடுபல் சத்தியத்தை எங்கெல்லாம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று கூடக்கூடிய கழுகு வகுப்பார். யார் இந்த வகுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நாமம். நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ சத்தியம் எங்கே கிடைக்குதோ அந்த சத்தியத்துக்குள்ளே அது எங்கே கிடைக்கும்? இந்த ஹார்வெஸ்ட் ட்ரூத், அறுவடையின் சத்தியங்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் யார் இருப்பாங்க? சீல்டு சைன்ஸ் இருப்பாங்க. தன்னை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா இயேசுக்கு சொல்லிட்டாரு, கூடுமானால் வஞ்சிக்கத்தக்கதாக மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும்னா, நீங்கள் சீல்டு கிளாஸாக பர்ஃபெக்டாக வளரணும்னா இயேசு கிறிஸ்து வருகை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பற்றின தெய்வீக சத்திய படத்தை கற்று ஆராய்ந்து கொள்ளணும். அப்படி எப்படி பண்ண முடியும்னா, ஒரு டீமாக என்ன பண்ணுவாங்க, சத்தியம் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் இருந்தால் மட்டும்தான் முழு தாற்பயம் கற்றுக்கொள்ள முடியும். இது வரைக்கும் நம்ம ஒரு வியூவில் பார்த்தோம் இந்த வசனங்கள் எல்லாமே.
பாபிலோன் அமைப்பு என்ன பண்ண போகுது? 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ஆர்சி, ஒன்று ப்ரொட்டஸ்டன்ட்டு. 2 அமைப்பு சேரப்போகுது. சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? யார்கிட்ட அத்தாரிட்டி வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவில் பவர்ட்ட அத்தாரிட்டி வாங்கி மக்களை மீண்டும் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா மக்கள்லாம் ஆகிட்டாங்க, பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ இந்த மதம்ன்ற பாருங்கள், ஆர்சியும் ப்ரொட்டஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டாங்களா? இப்போ சேர்ந்து கொண்டு இருக்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. நிறைய வெளிப்பாடு பார்த்துட்ருக்கோம், நிறைய ஒப்பந்தங்கள் போடுறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் போயிட்டுருக்கு. சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம அப்போ தான் அந்த விஷயம் போகிறோம். இது எல்லாமே எங்கே பார்த்துருக்குறோம்? த டிசெப்ஷன் ஆஃப் த ஹார்வெஸ்ட். அறுவடை கால பகுதிக்குள்ளே இப்போ நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய வஞ்சனைகள். நம்ம இதை ராஜ்யத்தின் தொடர்படி பார்க்குற காரணமே 1000 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கிறோன்ற ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த 1000 இயர்ஸ்க்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு வியூ. 2வது வியூ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹார்வெஸ்ட்டுக்குள்ளவே மிகப்பெரிய வஞ்சனையும் காணப்பட போகுது. ஃபஸ்ட்டு பார்த்து மகா பாபிலோனுக்கு மிகப்பெரிய டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அது வேறு, அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது இல்லைங்களா, இங்கே டிஸ்டர்ப்ஷன் எங்குதுங்களா, அறுவடையினுடைய காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் மிகப்பெரிய வஞ்சனை காணப்படும். இந்த நேரத்தில் எப்படி காணப்படும் பிரதர்? அந்த மாதிரி பெரிய அற்புதம் பண்ணுவாங்களா? அடையாளம் பண்ண மாட்டாங்க. கள்ள கிறிஸ்து எழுப்புவாங்கன்னா எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே எப்படி சொல்கிறாருன்னு அழகாக, த ப்ரெசன்ட் ட்ரூத், அதாவது 7ஆம் கால சபையில் வாழ்ந்து கொண்ட நமக்கு ஏற்ற கால சத்தியத்தை கொடுத்தது யார் மூலமாக கொடுக்கப்படுதுன்னா, 7ஆம் தூதன் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ அந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட்டாக கள்ள கிறிஸ்துக்களும் எப்படி எழும்புவாங்க நமக்குள்ளே. அந்த வியூ முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்குள்ளே பார்த்துட்ருக்கோம். ஹார்வெஸ்ட்லுக்கு நமக்கு எப்படி பேசுவீங்களா? 7ஆம் தூதன் மூலமாக சத்தியம் வெளியாக்கப்பட்டுச்சு. டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டு விசுவாசிக்கிறோமா? இயேசுக்கு 2ஆம் வருகையும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் வெவ்வேறு ஒன்று. இது விசுவாசிக்கிறோமா? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெளிவாக இருக்கிறோம். அப்படின்னா ஏற்ற கால சத்தியத்தை கேட்டு விசுவாசத்தை போகிற ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க. அப்படி எப்படி வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குனாக்கா, நம்ம தெரியல டைம்லி மெசேஜ் ஃபிட் ஃபார் த ஹார்வெஸ்ட் எங்கே செட் பண்ணணும், ஏற்ற கால ட்ரூத் எப்படி ஃபிட் பண்ணணும், இதெல்லாம் ட்ரூத்துன்னு. ஆனால் எப்படி போதிப்பாங்க அப்படின்னா, 7ஆம் தூதன் எக்கெல்லாம் ஊதிருக்கா இல்லையா, அந்த ட்ரூத்துக்கு அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஃபஸ்ட்டு அவர் யாரும் இல்லை, தூதன் இல்லை அப்படின்ற கருத்தை முன் வைப்பாங்க. 2வது பார்க்கப்படும் போது அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட டிவைன் அரேஞ்ச்மெண்ட் மீது ஒரு கசப்பான வெறுப்பு உண்டாகும். அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி. அதேமாதிரி கிங்டம் இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்களா, வருவாங்களா? இருக்கிறாங்க. அப்போனா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், மிகப்பெரிய வஞ்சனை ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ப்ராசஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லுவோம்ல, போயிட்டுருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஏதோ நடக்குது, இங்கே நடந்துகிட்ருக்குது. கிங்டம் இன்னும் வரல ஒரு குரூப் இருக்கிறாங்க, டிவைன் அரேஞ்ச்மெண்ட் நம்பாத ஒரு குரூப் இருக்கிறாங்க, 7ஆம் தூண் அங்கீகரிக்காத குரூப்பு இருக்குது. ஆனால் அவங்க பிரதர்ஸ்ன்றாரு. எப்படி தெரியுங்களா? ஒரே ஒரு ரீசன், ரேன்சம் விசுவாசிக்கிறாங்க பிரதர், அவர் நம்மளுடைய பிரதர், சூப்பர் சொல்லிட்டார். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும், இது மிகப்பெரிய வஞ்சனை. இந்த மாதிரி பேசும்போது நம்ம யோசிக்கணும், வஞ்சிக்கப்பட்ட சகோதரர்கிட்டேருந்து நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். இப்படி அழகாக பேசி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்து தேவனுடைய பிள்ளை இழுத்துன்னு போயிடுவாங்க. அடுத்து அதே வசனம் நமக்கு பார்க்குறோம். அப்பொழுது படிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இங்கே நம்மளுக்குள்ளே பேசுகிற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வியூ முடிஞ்சிச்சு, ஓகேவா? இப்போ நமக்குள்ளே அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிற கிறிஸ்து இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க அப்படி சொன்னால் நம்பாதுங்கன்ற. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் காலத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை பின்பற்றி வாழ்ந்து விசுவாசித்து போகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க? வெவ்வேறு இடத்துல காணப்படுவாங்க. இங்கே ஒரு ஃபெலோஷிப் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், விங்குன்றோம்ல, இங்கே ஒரு விங்கு இருக்கும், அங்கே ஒரு விங்கு இருக்கும், அங்கே ஒரு விங்கு இருக்கும். எப்படி பேசுவாங்கன்னா, பிரதர் நம்ம ஐக்கியத்தில் மட்டும்தான் கிறிஸ்துவ போல் வளர்ச்சிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அங்கெல்லாம் என்ன பண்ண தேவை, நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, போனீங்கன்னா கிறிஸ்துவ மாதிரி
ஆக முடியாது. இங்கே தான் கிறிஸ்துனுடைய முழு பிரசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகள். யோசிச்சு பாருங்கள், 7ஆம் தூதனை விசுவாசிக்கிறாங்க, டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒன்றா இருக்குது, நம்ம அருள் சத்தியம் கேட்கப்படுது, 2ஆம் வருகையும் ராஜ்யம் ஒன்று விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கூட எங்கே இருந்தாலும் என்ன பார்க்கணும், நம்ம அவங்க யார் தான் ஃபர்ஸ்ட்லி நம்முடைய பிரதர்ஸ் தான். அவங்க இங்கே இருந்தாலும் சரி, வேறு எந்த ஐக்கியமும் நம்மளை பிரதர்ஸ் தான். அவங்க நம்ம அப்படி தான் பார்க்கணும். மாற எப்படி மாற்றுவாங்கன்னா, கிறிஸ்து அங்கே இல்லைன்னுவாங்க. அது வேறு ஒரு கான்செப்டு, வேறு ஐக்கியம், நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றத ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவாங்க, நாசுக்காக பேசுவாங்க. அதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாங்க, வாசிக்கலாம். ரோமர் 16:17. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, அன்றியும் சகோதரரே, 7ஆம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்துக்கு மாற்று கருத்தாக, இதே விசுவாசத்தில் இன்னொரு பக்கத்தில் விங்கு இருக்கலாம், ஐக்கியம் இருக்கும், இதே விசுவாசத்தில் மாற்று இல்லாமல் நடப்பாங்க. எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைங்க தான். அதன் மத்தியிலேயே பிரிவு உண்டு பண்ணுவாங்க. எப்படி தாங்களா? அந்த ஐக்கியத்தில் போனால் நமக்கு என்ன கிடைக்காது? ஒரே விஷயம் தான் பார்க்குறோம். இப்படி தான் மாற்றி பேசுவோம். அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. இங்கே அவங்க கலக்கக்கூடாது, அவங்க வரக்கூடாது, நாம் தனியாக இருப்போம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். மாற இப்படியும் யோசிக்கணும். ஒருவேளை பகிரங்கமாக பாவம் செய்து சபையால் அங்கீகரிக்கப்படாத ஒரு சகோதரர் இருப்பாங்க, அவரும் பிரிஞ்சு போய் ஐக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அங்கே போகலாமா? அது வேறு பாயிண்ட், புரியுதுங்களா? அது பாவத்தின் வெளிப்பட்ட ஒரு ஐக்கியம், அதுங்க போதில்ல. நம்முடைய ஏற்றக்கால சத்தியத்துக்குள்ளே எங்கெல்லாம் ஹார்வெஸ்ட் ட்ரூத் இருக்கோ, அதே ட்ரூத் எல்லா இடத்துலையும் காணப்படும் பட்சத்தில் நம்ம ஒரே ஐக்கியமாக தான் பார்க்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அங்கெல்லாம் போனால் கிறிஸ்துவ போல் வளர்ச்சி எட்ட முடியாது, அவங்க வேறு ஐக்கியம், நம்ம வேறு ஐக்கியம் சொல்லுவாங்க. இது சரியான விஷயமா? சரியா தவறா? இது ஏன் தப்பு சொல்கிறோம்? 2ஆம் வருகையும் ராஜ்யம் ஒன்று விசுவாசிக்கிறாங்க தானே அவங்களும், நாமளும் விசுவாசிக்கிறோம். நம்ம கூட எலெக்ஷன் நடக்குது, அங்கேயும் நடக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரே ட்ரூத்லாம் கட்டப்பட்டிருக்கோம். ஏன் அந்த பார்வை நமக்கு வரல? அந்த பார்வையை பிரேக் பண்ணுவாங்க. யாருங்க? சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க. அது தப்பு பிரதர், அங்கெல்லாம் போகக்கூடாது பிரதர் அப்படின்னு அழகாக பேசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலி ஆமிப்பாங்க. வேலி ஃபென்சிங் போடுவாங்க பார்த்தீங்களா? பிளாட்டுக்கு சுற்றி வேலி அடிப்பாங்க. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். இது யாருது? இது என்னுடைய காலி மனை. சுற்றி என்ன பண்ண ஃபென்சிங் போட்டுப்பாங்க. இந்த பக்கத்து போனால் அதை வேறன்ற மாதிரி. அப்படின்னா நமக்குள்ளே ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கிறது. இந்த ஐக்கியம் இப்படி தான் இருக்கும், அவங்க வேறு ஐக்கியம், நம்ம வேறு ஐக்கியன்ற மனப்பான்மை காணப்படும். இந்த பண்ண சரியா? இந்த மாதிரி வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அழகாக பேசுவோம். நம்ம கேட்கும் போது, ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இதான் வஞ்சிக்கிறது. நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், ஆமாம் சொல்கிறோம். நம்ம யோசிக்கணும், ஏன் அப்படி பேசுகிறாங்க? அவங்களும் ஒரே மத ஃபார்மெல்லாம் இடம் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. நம்முடைய பிரஸ்ன்னு பார்க்குற பார்வையை உடைப்பாங்க. வசனம் வாசிகள் எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாருங்க, இது சபைக்குள்ளே காணப்படும். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன பண்ணுவாங்க? நம்ம பார்த்து அந்த பாயிண்ட் வியை விட்டுட்டு இப்போ நமக்குள்ளே பார்த்துட்ருக்கோம். அதே வாசம் ரிப்பீட் பண்ணிருக்கோம். வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளம். அப்புறம் என்ன மிராக்கிள் பண்ணுவாங்க? அப்படி நம்மளை இழுத்துன்னு போகிற மாரி அப்படியே ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கோட்டை கைட்டு விசிறுவாங்களோ அந்த மாதிரி இல்லை. எப்படி பேசுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள் கேட்ட வரைக்கும். பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அந்த பேசும்போது நான் வந்துடுவேன். பார்த்த பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். எப்படி பேசுவாங்க? நீங்கள் கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கும் பிரதர். ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் அப்படி மாறி என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருந்து அழகாக இழுத்துருவாங்க. அவங்க பண்ணுற மாரி மிகப்பெரிய அடையாளம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க? இழுப்பாங்க. என்ன எப்படி பண்ணுவாங்க?
இதெல்லாம் முடிக்க போகிறேன் இல்லையா, அதான் ரீகால் பண்ணுற மாதிரி கேட்டுன்னு இருக்கேன். கிங்டம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா ஒரு குரூப்பு? ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட்டு ஒன்றா இருக்கிறோம், ஒரே ட்ரூத்தில் இருக்கும் போது அது வேறு ஐக்குன்னு பேசுவாங்க, அது ஒரு கான்செப்ட். இப்போது கள்ள கிறிஸ்தில் எழும்புறாங்க. பிரதர், ட்ரூத்து நம்ம விசுவாசிக்கிறோம், கிங்டம் வந்துருச்சா? ஓகே, எனக்கு பயமாயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் இல்லையா? இப்போ இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, கிங்டம் வரல. சரியா தவறா? அவங்க சொல்கிறது தவறு. இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அது சொல்லும் போது பல வசனம் காமிப்பாங்க, நம்புற மாதிரியே இருக்கும். செகண்ட் கம்மிங் வந்துச்சு, ஓகே பிரதர், அது நம்புகிறோம். ஆனால் என்ன ஆரம்பிக்கல, இன்னும் ராஜ்யம் ஆரம்பிக்கல அப்படின்றதுக்கு ரெவலேஷன் 20 காமிப்பாங்க, இதெல்லாம் நிறைய வசனம் காமிப்பாங்க. அது பார்க்கும்போது ஆமாம் பிரதர், அப்படி தான் போட்ட மாதிரி தான் இருக்குது. இப்படிலாம் பேசும்போது மிகப்பெரிய மிராக்கில் இதெல்லாம். அடுத்து என்ன பேச வாய்ப்பு இருக்குது? நான் ஒன்று குழு கொடுத்துட்டேன், கிங்டம் மேஜரான பாயிண்ட்டு. அடுத்து என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது? மாற்றி சொல்லுவாங்க, ஆனால் நம்புற மாதிரியே இருக்கும் இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? பிரச்சனையாக இருக்குது. ஓகே, அது ஸ்டார்ட் ஆகலன்றதுக்கு அர்த்தம். இன்னும் வேறு பாயிண்ட்ஸ் நம்மளுக்குள்ள நமக்கு தெரியும், ஏசு வந்துட்டாருன்னு தெரியும். ஓகே, சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது கூட ஷாக்காக இருக்கும் தான் இருக்கும். அதுக்கு பல உதாரணம் எடுத்து காமிப்பாங்க. அடுத்து பார்க்கப்படும் போது என்ன சொல்லுவாங்களா? 7ஆம் தூதன் நம்ம வசனத்திலே பார்த்துட்டோம், அவரை டோட்டலாக மாற்றிடுவாங்க. பிரதர், ஒரு மனுஷன் பேசுறதை போய் நீ என்ன பண்ணிருக்கீங்க சொல்லி எங்களை இது பண்ணிருக்கீங்கன்றத இப்படி பேச மாட்டாங்க, அதை அழகாக காமிப்பாங்க. அதை பாருங்கள், 7ஆம் தூதன் மற்ற 6 காலத்தூரனை பற்றி எங்கேயும் சொல்லியிருக்கிறாரா? இப்போ இவர் 6ஆம் காலத்தூரன் ஊற்றுறாரு இல்லையா வாதை, அவர் பேர் சொல்லியிருக்கிறாரா? இப்போலாம் நயவாஞ்சிகமாக பேசுவாங்க. அப்புறம் ஆமாம்ல, எங்கே பேசணுமோ தெரில, அவருக்கு தெரியலனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பேசி மயக்கிறது. அப்போ 7th ஏஞ்சலை பிரேக் பண்ணுவாங்க. அவர் மூலமாக ஊதப்பட்ட அனைத்து டிவைன் பிளானை பண்ணுறாங்க, மாற்றி காமிச்சு அவங்க வேறு ஒரு தோரணை எடுப்பாங்க. ஆனால் அவர் என்ன எடுத்து பேசுவாங்க, பேசினாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவர் பேர் பயன்படுத்த மாட்டாங்க. என்னை முன்ன வைப்பேன், நான் ஆராய்ச்சி பண்ணி பேசுகிற மாதிரி காமிப்பேன். இந்த மாதிரி பேசும்போது என் பக்கம் இழுத்துருவேன். சபைக்குள்ளே இருக்கிறவங்க அது காரணமே தான். அதெல்லாம் பார்க்குறோம். வனாந்தரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்கன்னா புறப்பட்டு போயிடாதீங்க, அரை வீட்டில் இருக்கிறாங்கன்னா சொன்னால் போயிடுங்க. அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, வனாந்தரம் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இயேசு வந்து பிரகாசமாக நிற்பாருன்றது அவங்க விசுவாசாங்க. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வனாந்தரம் பார்க்கும்போது இந்த ஐக்கியத்திற்குள்ளே மட்டும்தான் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்றது தப்பு. மரம் எங்கெல்லாம் இருக்கும் அவருடைய ப்ரெசன்ஸு? தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஒன்று கூறுறாங்களோ அங்கே எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முழு ப்ரெசன்ஸ் காணப்படும். ஒரு பர்டிகுலர் ஐக்கியத்தில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வழிநடத்துவார், மற்றவங்களாம் சபையை சார்ந்து இல்லை, இவங்க மட்டும் சபைக்குரிய ஓட்ட ஓடிட்டுருக்காங்கன்ற தப்பாக போதிப்பா. இங்கே தான் கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ட்ரூத் இருக்குது. அங்கே இல்லை, அங்கே போனால் நீங்கள் மாட்டிப்பீங்க, சபையாக மாற முடியாதுன்னு ஓப்பனாக என்ன பண்ண டிக்ளேர் பண்ணுவாங்க. இங்கே இவ்வளோ ஐக்கியம் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது, பிறகு அங்கே போனால் சபையாக மாற சிம்பிளாக பேசிடுவாங்க. அப்படியே அரை வீட்டுக்குள்ளும் பார்க்கப்படும் போது என்ன அர்த்தம் பார்த்தாங்க? ஜெபம் பண்ணும்போது தரிசனம் பார்க்குறது, இங்கே தனிமைப்படுத்திப்பாங்க. பிரதர், உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் சபை கொடுக்க வரும்னு அவசியம் கிடையாது, அப்போல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் வீட்டில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் புரிஞ்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணி சபையாக மாற. நீங்கள் சர்ச்சு கிளாஸ் பிரதர் ஆய்வில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் இப்போலாம் மற்ற ஃபெலோஷிப் வச்சா தான் வரணும்னு அவசியம் கிடையாது, உங்களால் முடியும் அப்படின்னு தனிமைப்படுத்துகிற விஷயம். அரை வீட்டுக்குள்ளே எல்லாமே நீ ஸ்டடி பண்ணுங்கள். அப்படி ஸ்டடி பண்ணி அநேக விழுந்து போயிருக்காங்க தெரியுமா? அநேக காலக்கணக்கு தான் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சபை வீட்டே வெளியில் போயிருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. எங்களுக்கு தான் அந்த தரிசனம் கிடச்சிது, நாங்கள் தான் என்ன கண்டுபிடிச்சோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படிலாம் பேசின ஆட்கள் என்ன இல்லை இப்போது இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி பேசுவாங்க சபைக்குள்ளே. உங்களால் முடியும், நீங்கள் எல்லாம் தனிமையில் பண்ணிக்கலாம், ஐக்கியம் தேவையில்லை, தனியாக படிச்சுனா பண்ணலாம், பாஸ் பண்ணி சபையாக இந்த ட்ரூத்தெல்லாம் பேசப்படும் போது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், புதுமையாக இருக்குது, பண்ணலாம் ஆமாம்ல.
எனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட லிபர்ட்டி எனக்கு இருக்குல்ல, அப்படிலாம் உருவாக்குவாங்க அழகாக. இப்படி பேசி 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 மைக் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயத்தை கொண்டு போயிடுவாங்க. அந்த ஐக்கியத்தெலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல் இருக்குது, அங்கே போனால் சபையை மாறணும். ஒன்று அனந்தரம் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது நம்ம படித்தாலே போதுமானது, ஃபெலோஷிப் தேவைன்றதை என்ன பண்ணுறாங்க பண்ணுறோம். ஆனால் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஏதோ பர்டிகுலர் சபைக்கு மட்டும்தான் ட்ரூத் கொடுப்பாருன்னு கிடையாது, பர்டிகுலர் விங்குக்கு மட்டும் தான் கொடுப்பாருன்னு கிடையாது, அரை வீட்டுக்கு போனால் மட்டும் தான் கொடுப்பாருன்னு கிடையாது. நமக்கு தெரியும் மின்னல் கிழக்கில் தோன்றி அவருடைய பிரகாசம் தேவனுடைய பிள்ளைங்க உலகம் எங்கெல்லாம் காணப்படுறாங்களோ அங்கே எல்லாம் ஓப்பனாக கொடுப்பார். இன்னாருக்கு மட்டும்தான் அப்படின்ற கிடையாது. வெளிச்சம் பிரகாசிக்குன்னா ட்ரூத்து எல்லாம் காமனாக கொடுப்பாங்க. இந்த விங்கு அந்த விங்கு அந்த தனிப்பட்ட முறை அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் காமனாக இயேசு கிறிஸ்து பண்ணுவாங்க, அவரை பிரசன்னத்தை ஃபுல்லாக ரிவீல் பண்ணுவார். அது யார் கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த மஞ்சிக்கு படும்போது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும், அவங்கள மட்டும்தான் இதை அனலைஸ் பண்ண முடியும். அந்த சத்தியத்தை முழுமையாக உள் வாங்கலாம் மட்டும்தான் இது எல்லாம் தவறான கள்ள போதனை அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, சரியாக 7ஆம் கால சபையில் ஊதப்பட்ட சத்திய படத்தை கேட்டு அதை கேட்டவங்க புரிஞ்சு கொள்வாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்கனாக்கா அவங்க தான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, பேசி யார் வீக்காக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த திரளக்கூடத்துக்கு ஏற்ற ஒரு கேட்டகரிங்க இல்லையா, அவங்க என்ன நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பின்பற்றி போவதற்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம அதை பின்பற்றி போகாமல் இருக்குன்னா பண்ண ஃபஸ்ட்டு பார்க்கும்போது wherever you find the harvest truth, அறுவடை சத்தியங்கள் எங்கெல்லாம் குவிக்கப்படுதோ எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் யார் இருப்பா, கழுகு வகுப்பார் கூடிடுவாங்க. ஏன்னா ஏற்றக்கல சத்தியம் அதுதான். ஏன் எப்படி விசுவாசிப்பாங்கன்னா, தேர் இஸ் யுவர் ஃபீடிங் பிளேஸ், அங்கே தானே கொடுக்கப்படும் ஃபுட்டு, அங்கே தான் கொடுக்கப்படும், அதுதான் அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் கிடையாது, யுவர் ஃபெலோஷிப் எங்கே தான் கிடைக்கும், அரை வீட்டுக்குள்ளே கிடச்சிடும் ஃபெலோஷிப்பு அப்படின்னா தெளிவாக இருப்பாங்க. கழுகு வகுப்பார் அறுவடை சத்தியங்கள் எங்கெல்லாம் கொடுக்கப்படுதோ அங்கே இருப்பாங்க, அங்கே தான் நமக்கு ஃபெல்லோஷிப் கிடைக்கும். அவங்க மூலமாக நிறைய கற்றுக்கொண்டு சபையாக ஓட்டம் ஓடி நிறைவு செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் வனாந்திரமான வாழ்க்கை அந்த சபையில் போனால் கிடைக்காது, தனிமையாக படித்தா கிடைக்குன்ற எல்லா துர்போதனையும் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த வசனம் சப்போர்ட் பண்ணும். கழுகு வகுப்பா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, துல்லியமாக பார்க்கும். கழுகு பார்த்தீங்களா, ஒரு இறையை எடுக்குன்னா சும்மா கீழே வராது, இனத்தனா வரும்னா காரணம்லாம் வராது, கரெக்டுங்களா, வந்தால் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி தேவன பிள்ளைங்க கூடுறாங்கன்னா தெளிவு இருக்கும், சத்தியம் இருக்கும், எங்கே கூடுறோம், எந்த ஐக்கியத்தில் கூடுறோம், எப்படி பேச எல்லா மனப்பான்மை யாருக்கு தெரியும். ஹார்வெஸ்ட் ட்ரூத்தில் யார் இருக்கிறாங்க தெளிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கப்படும் போது யுவர் நியூ கிரியேச்சர்ஸ் க்ரோத் அண்ட் ஜாய். பாருங்கள், நம்முடைய புது சிருஷ்டி எங்கே தான் வளர்ச்சி அடையும், எங்கே அடையும், சத்தியம் எங்கே கிடைக்குதோ, அது எக்லிஷாவாக இருக்கலாம், ஒரு கூட்டமாக இருக்கலாம், எங்கெல்லாம் கூறுறாங்களோ அங்கே கிடைக்கும். அந்த சத்தியத்தை அது களி கூறுமா, தனிப்பட்ட முறையில் களியும் கூற முடியாது, என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா ட்ரூத் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தனிமே தேடும் போது சுய சிந்தனை காணப்பட்டு மாட்டிப்போம். அப்படின்னா சத்தியத்துக்குள்ளே எப்படிலாம் காணப்படுறோம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய வஞ்சனை காணப்படும். நம்ம என்ன பண்ண எச்சரிக்கையாக பார்க்குறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய பசி தாக்கம் எங்கே தான் உண்டாகும் தெரியுங்களா, தனிமையில் போனால் பசி தாக்கமே மறக்கடிக்கப்பட்டுரும். ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ சுய போதனை சுய வந்து என்ன பண்ணுறோம், இதுதான் சத்தியம் மாற்றி அமைச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசும்போது அவங்க சபைக்கு அவங்களுக்கு வித்தியாசமாக காணப்படும். அதனால் சபை கூடி வருதலுடைய முக்கியத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க நம்ம படிப்போம் ஹீப்ரூவில், விட்டு விடாத காரணம் இதுதான். அப்படின்னா அங்கே தான் ட்ரூத்து கிடைக்கும், அங்கே தான் சத்தியம் கிடைக்கும், அங்கே தான் அவருடைய முழு உருவம் கிடைக்கும், ஃபெல்லோஷிப் கிடைக்கும், பேச முடியும், பழக முடியும், லேர்ன் பண்ண முடியும், குரோத் ஆக முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதெல்லாம் எங்கே தான் கிடைக்குன்னா ஆவில் ஜனிப்பிக்கப்பட்ட மற்ற அங்கத்தினோடு யாரெல்லாம் உறவு கொள்கிறார்களோ அங்கே தான் சத்தியத்தை சாத்தியமாக்க முடியும். அதன் மத்தியில் யாரெல்லாம் பேசி ஏமாத்துறாங்கன்னா வஞ்சிக்கப்படுற மிகப்பெரிய வஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட சகோதரனை கண்டுபிடிச்சி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது நம்ம மிகப்பெரிய பாடமாக பார்க்குறோம். இதுதான் பிணத்தினுடைய விஷயங்கள். அந்த பிணம் பார்த்துட்டோம், ஹார்வெஸ்ட் ட்ரூத்து, ரேன்சமுடைய ட்ரூத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சாப்பிடக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு வகுப்பார். இப்படி பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை உண்மைகளை என்ன பண்ணுவாங்க தெளிவாக பார்க்கறதுனால அவங்கள வஞ்சிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட ஒரு லாக் பண்ண பண்ணுறாங்க அதை உடச்சி என்ன பண்ணுவாங்க வெளில வந்துடுவாங்க, அவங்கள கட்டுப்படுத்தவே முடியும். ஏன்னா அவங்க பேர் நம்ம முத்தரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்.
அவங்கள ஒன்றுமே ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற நினைக்கவும் முடியாது. அவங்க ட்ரூத்தில் தெளிவாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கடந்து போயிட்டே பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ நம்ம 2 வியூவில் பார்த்தோம். ஒரு வியூ பார்க்கப்படும் போது பாபிலோன் எப்படி கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய இந்த ஹார்வெஸ்ட், இந்த அறுவடை கால பகுதியில் அடக்கக்கூடிய அழிவுக்கு குடிச்சிருக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெனிப்பிக்கப்பட்ட இதில் மத்தியிலேயே மிகப்பெரிய வஞ்சனை நடப்பதற்கு சாத்தியம் உண்டு என்பதை நாம் பார்த்துட்டோம். மீதியான காலத்தை தேவன் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அடுத்த வாரம் கட்டுடம் பார்க்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வாதத்தை வழங்குவாராக. ஆமென்.